மாடுக்கு ஒரு பிரச்சனைனா நானும் பார்ப்பேன். நீங்க வந்து லேபர் போட்டுட்டோம் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு செய்யணும் முடியாது. எப்போனா லேபருக்கு நீங்க ஒரு வார்த்தை கோபமா சொல்லிட்டீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ நான் பண்ணுவேன், என்னால பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்தா நம்ம மாட்டு பண்ணைக்கு வரலாம். 2023 எண்டு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம மேய்ச்சல் நிலத்துல 6 அடி தண்ணி நம்மளோட கொட்டால நம்ம ஷெட்ல மாடெல்லாம் எடுத்து போய் இதுல பார்க்கில் வச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இந்த மேய்ச்சல் இடமும் இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆனால் அதெல்லாம் தாங்கிதான் ஆகணும் சார். அதாவது ஒரு விவசாயம் இல்லை இயற்கை விவசாய சார்ந்த தொழில் வந்துட்டோம்னாலே இயற்கையோட ஒன்றுதான் ஆகணும். இப்போ நீங்க பாக்குறீங்க இவ்வளவு பில்லு, அவ்வளவு தண்ணி நின்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பில்லு இருக்கு. காங்கிரிஜ் கிர்ரு நீங்க இது பாத்தீங்கன்னா இவரு உங்க காங்கிரிஜ் ஓகே. அப்படியே இந்த பாத்தீங்கன்னா இது கிர்ரு. ஆனா இப்ப முக்கால்வாசி நம்ம கிட்ட பிறந்த மாடுகளை தான் நம்ம வச்சிருக்கிறோம். மாட்டு பண்ணைக்கு பண்ண ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் வரல. எனக்கு வந்து குதிரை மாடு யானை இதெல்லாம் பிடிக்கும் வச்சிங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்காக ஒரு நல்ல தூய்மையான பாலை தேடணும் வச்சிங்களேன். இப்போ வந்து பால் சப்ளை பார்த்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து மேடவாக்கம் வரைக்கும் எல்லா ஏரியாவும் கொடுக்குறோம். உழவின்றி உணவில்லை யூடியூப் நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழன் A2 மில்க் அப்படின்ற ஒரு கவு ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அதுவும் எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தாம்பரத்துல தாங்க. எப்படி சென்னை தாம்பரத்துல இவரால வந்து ஒரு 30 நாட்டு மாடுகள் அதுவும் வளர்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு MBA பட்டதாரி பேங்க்ல ஒர்க் பண்ணவர் இந்த பிசினஸுக்கு வந்திருக்காரு. அதுக்கு என்ன ரீசன்னும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இந்த மாடுகள்ல இருந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம. என்னென்ன பிரீட் பாத்தீங்கன்னா காங்கிரேஜ் கிர், இந்த 2 பிரீட்ல இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு பாலை வந்து சென்னையில இருக்கவும் சப்ளை பண்றாங்க. ஸோ அது போக நாட்டு மாட்டுல இருந்து தயாரிக்கிற நெய் இதுவும் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த நெய்யும் பாலும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போயிட்டு இருக்கு சார். நல்லா இருக்கேன். சூப்பர் சார். உங்களோட காணொலி பார்த்து தான் நம்ம இன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களையும் ஒரு 1.5 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசியிருக்கோம். இப்போதான் டைம் 2 பேரும் கிடைச்சி நம்ம வந்து இங்கே சந்திச்சிருக்கோம். அதை பற்றி நிறைய பேசலாம் சார். உங்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுங்க சார் நம்ம விவசாய நேர். வணக்கம், என் பேரு ராஜேஷ். நான் வந்து தாம்பரத்துல நாட்டு மாட்டு பண்ணை நடத்தி பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இங்க லோக்கல்ல. நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேங்கரா இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் வேலையை விட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. ஸோ 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் பெட்டராக போகலாம். நம்ம வந்து பால் நெய் 2 சப்ளை பண்ணுறோம். ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் எங்கே சார் இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இது ஸ்பெஷல் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் மட்டும் இல்லாமல் மாடோட மேய்ச்சல் நிலமும் பார்த்தீங்கன்னா அடையார் ஆற்றங்கரையிலையும் பாப்பன் கால்வா கரையிலையும் இருக்கு அமைஞ்சதுனால மாடுக்கு இந்த மேய்ச்சல் நிலமும் இருக்கு. மெயின் ப்ராப்பர் தாம்பரத்தில் கொடுக்குறோம். நம்ம வந்து பால் சப்ளை பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் வரைக்கும் எல்லா ஏரியாவும் கொடுக்குறோம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்கு இந்த மாட்டு பண்ணை பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க சார்? சார் மாட்டு பண்ணைக்கு பண்ண ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் வரல. எனக்கு வந்து குதிரை மாடு யானை இதெல்லாம் பிடிக்கும் வச்சிங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்காக ஒரு நல்ல தூய்மையான பாலை தேடணும் வச்சிங்களேன். வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு சரி நம்மளே பால் ஆரம்பிக்கலாம், நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மாடு வாங்கணும். ஸோ அது நல்லா இருக்கு. போய் பக்கத்தில் அவங்க கேட்க எல்லாரும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சு அதுவே ஒரு தொழிலாயிடுச்சு. நான் வந்து வேலை செய்யும்போது வேலையை விட்டு வந்தது வந்து வேற ஒரு பிஸ்னஸ்க்காக. அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. அந்த நேரத்தில் இந்த பிஸ்னஸ் நம்ம கை கொடுக்க இந்த பிஸ்னஸாக மாறிட்டேன். ஓகேங்க சார். ஸோ இந்த பிஸ்னஸுக்குள்ளே இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வந்து? நான் வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் 10 வருஷம் ஆகுது. ஓகேங்க சார். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு மாட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களா? இப்போ எத்தனை மாடு இருக்கு சார்? நம்மகிட்ட ஒரு 35 மாடு இருக்கும் சார். 35 மாடு இருக்கும். சரிங்க. மாடு கிடாரி எல்லாம் சேர்த்து ஒரு 35. சரிங்க சார். நம்ம வந்து சென்னையில் இருக்கோம். சென்னையில் எப்படி 35 மாடு வச்சு எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது? அதுக்கு வந்து சாத்தியமா? இல்லை சார், அதாவது சென்னையில் நிறைய பேர் மாடு வச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் இது மாதிரி ஒரு இயற்கை என்விரான்மெண்ட்ல மாடு வச்சுக்க முடியுமான்றதான் ஒரு கேள்வி வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம மாடை பொறுத்து நீங்களே பாக்குறீங்க மாடு எங்க மேயுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ ஒரு குப்பையோ கூட நீங்க பார்க்க முடியாது. ஸோ இது நம்மளுக்கு ஒரு அமைஞ்சது தான் இது. அதுவும் இல்லாம நம்ம ப்ராப்பரா எல்லாத்துக்கும் லேபர் வச்சு ஆள் போட்டு மாடை மெயின்டைன் பண்றோம். மாடு மேய்ச்சல் கூட்டு வரதுக்கு ஆள் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால சாத்தியமாகுது. 2வது சுத்தி இருக்கிற இடத்தையும் மற்றவங்களையும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்க சாணி அப்புறப்படுத்துறதெல்லாம் கூட இங்க ஒரு கீரை ஃபார்ம் வச்சிருக்காங்க. அது அங்க நாங்க பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சிருக்கிறோம். அதில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்க சார். முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சிருக்கிறோம். ஓகேங்க சார். இப்போ நம்ம என்னென்ன பிரீட் சார் பண்ணுறீங்க? நம்ம வந்து 2 பிரீட் பண்ணுறோம் சார். காங்கிரிஜ் கிர்ரு. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இவர் உங்கள் காங்கிரிஜ். ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது கிர்ரு. ஆனால் இப்போ முக்கால்வாசி நம்மகிட்ட பிறந்த மாடுகளை தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே. ஏன்னா 10 வருஷமா பண்றது ஒரு மாடு இதெல்லாம் நம்மகிட்டே பிறந்த மாடுங்க. இதெல்லாம் இது வானது மாடு. இதெல்லாம் பிறந்த மாடு. இதெல்லாம் மலர். இந்த அம்மா பேர் தான் மலர். மலர். சூப்பர்.
அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ பயப்படக்கூடாது. நான் தான் இங்கே இருக்கிறேன். ஓகேங்க சார். ஸோ இந்த மாடு வந்து ஃபர்ஸ்ட் போட்ட கண்ணுக்குட்டி நம்ம கிட்ட. ஓகே ஓகேங்க. இப்போ இவங்க ஒரு 3-4 கண்ணுக்குட்டி போட்டாங்க. ஓகே ஓகேங்க சார். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே நாட்டு மாட்டு பிரீடு தான்? ஆமா, எல்லாமே நாட்டு மாடு தான், A2 மில்க் தான். சரிங்க சார். இப்போ நாட்டு மாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரீடு இருக்கு. நீங்க எப்படி இந்த 2 பிரீடை மட்டும் எப்படி செலக்டிவா சூஸ் பண்ணி எடுத்தீங்க? அதாவது சார், நாட்டு மாடுல வந்து மில்கிங் பிரீடுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு வந்து ஒரு 5 பிரீடு தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து காங்கிரேஜ், ஒன்று கிர்ரு, அப்புறம் வந்து ஷாயிவால், தார் பார்க்கர், ராட்டி, இதுதான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். இப்போ ரெட் சிண்டின்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன். அதாவது சார் 5 பிரீடு தான் சொல்லுவாங்க சார். அதாவது காங்கிரேஜ், கிர்ரு, ஷாயிவால், தார் பார்க்கர், ராட்டி, அப்புறம் சில இடத்துல வந்து ரெட் சிண்டியும் சொல்லுவாங்க வச்சுங்களேன். இதுதான் மில்கிங் பிரீடு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆனது காங்கிரேஜும் கிர்ரும் செட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரேஜ் யூஸ் பண்ணோம். நான் ஒன்று கேட்டால், நான் மாடு வாங்கினது கொம்புக்காக தான். ஸோ கொம்பு பெருசாக இருக்குன்னு மாடு தான் நான் ஆசைப்பட்டேன் காங்கிரேஜே வாங்கினது. ஒரு ஆசைனால தான் வாங்கினீங்க? ஆமா, அது காங்கிரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகம், அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகம். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரல, எந்த தட்பவெட்ப சூழ்நிலையும் கடந்து அதால சர்வை பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம கிட்ட நம்ம காங்கிரேஜ், ஆனா மெயினா காங்கிரேஜ் தான். கிர்ரு ஒரு 4-5 தான் இருக்கும் நம்ம கிட்ட. அதுவும் நம்ம கிட்ட ஒரு புல்லு தான் இருக்கு, காங்கிரேஜ் புல்லு தான் இருக்குது. அதனால நம்ம கிட்ட பிறக்கிறது எல்லாமே காங்கிரேஜும் கிர்ரும் மிக்ஸ் ஆகியும் பிறக்கும். ஓகேங்க சார். மெயினாக காங்கிரேஜ் பண்ணுறேன். காங்கிரேஜ் தான் மெயினாக. ஓகே. இப்போ 35 மாடு கிட்ட வச்சிருக்கீங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? இதுக்கு பிளேஸ் இருக்கா? மாட்டு கொட்டகை அந்த மாதிரி அமைச்சிருக்கீங்களா? இல்லை சார், நம்ம மாடு ஷெட் இல்லாமல் மாடை வளர்க்க முடியாது. நம்ம 35 மாடுக்கான ஷெட் இருக்கு, நம்ம வீட்டு பின்னாடி ஷெட் இருக்கு, அது வச்சிருக்கிறோம். ப்ளஸ் நம்மகிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா மேய்ச்சல் நிலம் தான். ஸோ அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு வந்து அது மேய்ச்சல் கொடுப்போம். காலையில் ஒரு 4:30 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 4:30 மணி நேரம், 8 to 9 மணி நேரம் அதுங்க மேயும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த இடம் போதும். ப்ளஸ் நம்ம வந்து ப்ராப்பரான ஃபீட் கொடுக்கறதுனால, கலப்பு தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீட் கொடுக்கறதுனால மாடுகள் நல்லாவும் இருக்கும், அதே சமயத்தில் பாலும் தரமாக இருக்கும். ஓகேங்க சார். இப்போ நாட்டு மாடுனாலே நல்லா சாப்பிடும். ஸோ அதுக்கு இப்போ கிராமத்தில் வளர்க்குறாங்கன்னா ஒரு 5 ஏக்கர் இதுக்குன்னு வச்சு பசுந்தீவனம், புல் அதெல்லாம் போடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த அவுட்ரு மேய்ச்சலில் மட்டும்தான் மேய்க்கிறீங்க, இதோட கலப்பு தீவனம் போகிறீங்க, இது மட்டும்தான்? அதாவது சார், இந்த பில்லு வளர்த்து மாடு வளர்க்குற ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்க சார், நான் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நீங்க புல்லு வளர்த்து அதை கட் பண்ணி போட்டு மாடு வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நீங்க புல்லை வாங்கிடலாம், இன்னைக்கு சைலேஜ் மாதிரி வந்துச்சு, அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வந்து இப்போ 2வது மாடுகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பில்லை கட் பண்ணி அதை சாப்பரில் போட்டு கட் பண்ணி ஒரு மாட்டுக்கு போறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது மட்டும் இல்லாம நம்மளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல்ல பிரதானமா இருக்கும்போது அதுவான விருப்பப்பட்ட உணவை சாப்பிடும். 2வது ஒரே ஒரு நீங்க பில்லு போட்டீங்கன்னா ஒரே ஒரு பில்லு தான் போடுவீங்க, 24 அது இதுன்னு ஒரு பிரீடு மட்டும் தான் பில்லு போடுவீங்க. இது கிடையாது. இங்க சாப்பிட்ற பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கு, சில மூலிகைகளும் இங்க இருக்கு, அது மாதிரியே சாப்பிடும். அது மட்டும் இல்லாம வீட்டுல வைக்கோல் ஸ்டாக் வச்சிருக்கோம் நாங்க. எப்போ ஈவினிங் போனோம்னா வைக்கோலும் போடுவோம், வைக்கோல் வாங்கி வச்சு வைக்கோலும் ஸ்டாக் இருக்கு. ஓகே. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடு மேய்ச்சல் இருக்கும்போது தான் உங்களுக்கு லாபகரமா இருக்கும். கிராமங்கள்ல எப்படி இன்னைக்கு மேய்ச்சல் இல்லாம போயிடுச்சு, ஏன்னா விவசாயம் பண்றதுனால அங்க கூட கட்டளி தான் வளர்க்குறாங்க. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இருக்கிறதுனால எந்த இஷ்யூஸ் இல்லை இப்போதைக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம மேய்ச்சல் விடுறப்ப மாடு நல்லா ஃப்ரீயா பாலுமே விடும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான சத்துமே அதுக்கு வந்து கிடைச்சிருது இல்லையா சார்? நாட்டு, அதாவது கால்நடைன்னு சொல்றாங்க சார், ஏன்னா இது நிறைய நடக்கிறதுனால. ஸோ இதுங்களோட இயற்கை நேச்சுரல் ஹபிட்டட்னு சொல்றாங்கல்ல, இயற்கை வாழ்விடமே நடக்கிறது தான். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குழுவா இருக்கு பாத்தீங்க, இது வந்து ஹர்டுன்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அது மாதிரி ஒரு குழு. இது ஒரு காலை வச்சிருக்கோம் நம்மளே. இன சேர்க்கையும் பாத்தீங்கன்னா இயற்கையா இது மாதிரி இடத்துல அதுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நடக்கும். நம்ம கட்டி போட்டு காலை எதையும் பண்றது இல்லை. ஸோ எப்பயுமே மேய்ச்சல் இருக்கிறது அவங்களோட இயற்கை வாழ்வியல் இது. ஸோ இப்படி இருக்கும் போது தான் மாடு மன ரீதியாகவும் சந்தோஷமா இருக்கும், உடல் ரீதியாகவும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சந்தோஷமான மாடால் தான் ஆரோக்கியமான பாலை தர முடியும்னு நான் நம்புறோம். ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி வச்சிருக்கோம். ஓகேங்க சார். இப்போ இதோட ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம் வந்து வெளியில் வாங்கி போடுறீங்களா? நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் இருக்குது சார் இங்கே காட்டாங்குளத்தூரில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டு தீவனம் அரைக்கிறாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ்க்காக அவங்க ஃபீட் மில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து வெளியே சேல்ஸும் பண்ணுறாங்க. நம்ம அதை தான் மெயினாக வாங்குறோம். ப்ளஸ் சில தவிடுகள் இங்கேயும் வாங்கி மிக்ஸ் பண்ணி அது போகிறோம். அது இல்லாமல் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கும் கொடுக்குறோம். ஓகேங்க சார். இப்போ பண்ணைக்கு வந்து ஆள் போட்டிருக்கீங்களா சார்? எப்பயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நீட்டாக வச்சு நம்மகிட்ட ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க சார். பண்ணைக்குள்ள மட்டும் 4 பேர் வேலை செய்கிறாங்க. பண்ணைக்கு வெளியே டெலிவரிக்கும் ஆள் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா மாடுகளுக்கு வந்து அதுதான் வாழ்விடம். நம்ம எப்படி ரூம் எப்படி வச்சுக்கிறோமோ அது மாதிரி தான்.
ஸோ தட் ஒரு நாளைக்கு 3 வேளை நம்மளது வந்து ஃபார்ம் க்ளீன் பண்ணுவாங்க. காலை எழுந்தோடனே க்ளீன் பண்ணுவாங்க, அப்புறம் மாடுலாம் மேய்ச்சல் வந்ததுக்கப்புறம் இருக்கிற சாணி அள்ளிட்டு அதையும் க்ளீன் பண்ணுவாங்க. ஈவினிங் திருப்பி மாடு மேய்ச்சலுக்கு வந்ததுக்கப்புறம் 3 மணிக்கு அப்பயும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்பதான் எந்த ஒரு டிசீஸும் இல்லாம. ஆமா, எந்த ஒரு தொந்தரவும். மாடுகளை பராமரிக்கிறது ரொம்ப கொஞ்சம் குரூஷியலான வேலை சார். நம்ம வருமுன் காப்பம் தான். நம்ம சுத்தமா ஒரு விஷயத்த வச்சுக்கிறோம், ஒன்றும் இல்லை, பொட்டாசியம் பர்மனேட் போட்டு மாடுகளுக்கு மேய்ச்சல் இருந்து வீட்டுக்கு போகும்போது காலில் எந்த புண்ணும் வராமல் இருக்கிறதுக்கு அதை போடுவோம். மற்றபடி எப்பெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமே, ஏதோ ஒரு சின்ன நாங்களே டெய்லி பார்க்கறதுனால சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட் பண்ணுவோம், இல்லைன்னா கை வைத்தியம் நாங்களே பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணுவோம் சார், அதாவது கஷ்டப்படணும் இந்த விஷயத்துல. ஓகேங்க சார். ஸோ இன்னும் மெயினான ஒரு விஷயம், இப்போ பண்ணை போட்டிங்க, இங்கே மேய்க்கிறீங்க. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலம், மழை காலம், மெயினாக மழை காலம் சென்னையில் சுற்றுறதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னி வந்துருச்சுன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ மழை டைமில் என்ன பண்ணிருக்கீங்க? அதாவது சார், எப்படி நம்ம மேய்ச்சல் இருக்குன்னு சந்தோஷப்படுறோமோ, இதோட நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மழை காலத்தில் தண்ணி நிற்கும். எங்களுக்கு ஒன்றும் 2023 எண்டு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம மேய்ச்சல் நிலத்துல 6 அடி தண்ணி நம்மளோட கொட்டால, நம்ம ஷெட்ல மாடெல்லாம் எடுத்து போய் இதுல பார்க்கில் வச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இந்த மேய்ச்சல் இடமும் இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆனால் அதெல்லாம் தாங்கிதான் ஆகணும் சார். அதாவது ஒரு விவசாயம் இல்லை இயற்கை விவசாயத்தை சார்ந்த தொழில் வந்துட்டோம்னாலே இயற்கையோட ஒன்றுதான் ஆகணும். இப்போ நீங்க பாக்குறீங்க இவ்வளவு பில்லு, அவ்வளவு தண்ணி நின்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பில்லு இருக்கு. இது ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து லாபமும் ஒரு சைடுல, ஒரு பக்கம் அந்த பிரச்சனையும் இது கஷ்டமும் இருக்கும். ஏன்னா இப்ப காயிற வெயிலுக்கு இந்த மாதிரி பில்லு அதுவும் சென்னையில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பிளஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆமா ஆமா சார். அப்ப அந்த மழை டைம்லயும் அதை ஃபேஸ் பண்ணி அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, வைக்கோல் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி வச்சுப்போம், சைலேஜ் ஆர்டர் பண்ணி வச்சுப்போம், தவிடு இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அப்போ கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்தம் கரையோர மேடல வைப்போம் மாடுங்களை கூட்டின்னு போயிட்டு. ஓகே ஓகே. நாங்க 10 வருஷம் பண்றதுனால இந்த மாதிரி தாண்டி வந்ததுனால அது எப்படி சர்வை பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அனுபவம் வந்து நிறைய வந்து. ஆனா போன வருஷம் ரொம்ப அதிகமாவே 3 மாசம் தண்ணி நின்னுது, அதையும் தாண்டி வந்துட்டோம். ஓகே ஓகே ஓகேங்க சார். அப்ப மாட்டு பண்ண மெயின்டைன் பண்றது ஈஸியா கஷ்டமா சார்? அதாவது சார், நம்ம இருக்கணும் சார். இப்ப நானும் பாத்தீங்கன்னா நானே பால் கறப்பேன், மாடுக்கு நானே ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். மாடுக்கு ஒரு பிரச்சனைனா நானே பார்ப்பேன். நீங்க வந்து லேபர் போட்டுட்டோம் நம்ம வீட்டுல உட்காந்துட்டு செய்யணும் முடியாது. எப்போனா லேபருக்கு நீங்க ஒரு வார்த்தை கோபமா சொல்லிட்டீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் பண்ணுவேன், என்னால பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்தா நம்ம மாட்டு பண்ணைக்கு வரலாம். அதாவது மாடு வீட்டுல நம்ம இங்க சென்னை சிட்டியில இருந்துகிட்டு மாட்டு பண்ணையை ஊருக்கு தள்ளி வெளியே வச்சுட்டு அங்க போய் நம்ம போய் வாரத்துல ஒரு வாட்டி போய் பாக்குறோம், அந்த இதெல்லாம் பண்ணோம்னா கஷ்டம், லாபகரமா இருக்காது. ரெண்டாவது தொடர்ச்சியாகவும் பண்ண முடியாது. என்னன்னா ஆள்கள் பிரச்சனை ஆயிடும். நம்ம வந்து நம்மளா எடுத்து நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சோம்னா பண்ணலாம், லாபகரம். லாபம் மீறி ஒரு நிம்மதி இருக்கும் சார், அதுவும் ஒரு ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுங்க கூட இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். இவங்களாம் ஒரு உறுப்பினர் மாதிரி தானே வீட்டில் எல்லாருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்க சார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர் இந்த 2026ல் இதுக்கப்புறம் மாட்டு பண்ண தொழில் தொடங்கணும்னு நினச்சா தொடங்க வரலாமா? இல்லை நிறைய பேர் வந்தவங்களே வந்து நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சொல்கிறீங்க சார்? சார், இது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான் சார். நான் என்ன சொல்லுவேன்னா, மாடு பண்ணலாம் சார், லாபகரமாக பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னா, நீங்கள் பால் உற்பத்தின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பால் உற்பத்தி மட்டுமே ஒன்று ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே என்ன ஆகுதுன்னா, சில பேர் உற்பத்தியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு சேல்ஸ் விட்டுறாங்க. சேல்ஸ் பண்ண முடிஞ்சவங்களுக்கு உற்பத்தி பண்ண முடியல. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஒரு ஆளுகிட்டே கொடுத்துட்டாலும் பரவாயில்ல பால், ஆனால் நான் வந்து மாட்டு பண்ணுவேன், எனக்கு ஊரில் இடம் இருக்கு, நான் சின்சியராக பண்ண போறேன்னா பண்ணலாம் சார். இது லாபகரமான பிஸ்னஸ் தான். ஆளும் போடலாம், அதே சமயத்தில் இதுவும் செய்யலாம். ப்ரொவைடர் எங்களை மாதிரி ஆளு என்ன பண்றாங்க, நிறைய பேர் பாலை அனுப்பாம நெய்யா மாத்தி வைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால பாலா போறதா எனக்கு லாபம். ஸோ உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க பிசினஸ் மாடலை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் தான் சார். ஓகே சார். சார், இப்போ பொதுவாகவே நாட்டு மாட்டு பால்னாலே வந்து சத்து. ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த காலத்து தாத்தா பாட்டி வந்து அதான் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பால் ஸ்டோர்ல போயிட்டு வாங்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பால் பாக்கெட்டா வாங்குறோம், ஃப்ரிட்ஜில் வச்ச பால் பாக்கெட்டா. ஸோ அதை நான் குடிக்கிறதுக்கும் உங்ககிட்ட ஒரு 100 rupees கொடுத்து நான் வந்து இந்த நாட்டு மாட்டு பாலை வாங்கி குடிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பெனிஃபிட் சார்? சார், இங்க ஒரே விஷயம் தான் சார். இப்போ நம்ம வெளியே வாங்குற எல்லா பாலுமே ப்ராசஸ்டு மில்க் தான். ஒரு பாலை கறந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பிரிச்சு அதை வந்து ஒன்று பேச்சுரைசேஷன் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா வந்து அது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கிம்டு மில்க் அது இதுன்னு. பட் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ரா பால் கறந்த பாலை தரோம், அதுல எல்லா சத்தும் கறந்த பால் எல்லா சத்துலயும் இருக்கு. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த பேக்கெட் பாலில் போறதை விட உங்க வீட்டு பக்கத்துல எங்கெல்லாம் லோக்கல்ல பால் விற்கிறாங்க அதை வாங்கி கொடுக்கறது நம்ம லாபம், ப்ராசஸை விட, ப்ராசஸ்டு மில்கை விட. இது ஒண்ணு.
ரெண்டாவது என்ன விஷயம்னா நம்ம வந்து நம்ம பால் ஏன் வாங்கணும்னா நம்ம வந்து நாட்டு மாடு பால் தரோம் சார் A2 மில்க். அதாவது இந்த பிரீடு நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்ம தமிழர்கள் பயன்படுத்தின பிரீடு. இந்த காயின்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இந்தியாஸ் ஓல்டஸ்ட் பிரீடு இது. ஸோ இந்த நாட்டு மாடு பால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் இருக்கும் பால் சம்பந்தமான இது சாரும்போது, அதெல்லாம் இந்த A2 மில்க்லாம் வராது. ஒன்றும் இல்லை சார், வெண்மை புரட்சிக்கு அப்புறம் நம்ம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஜெர்சி HF அந்த பாலை குடிக்கிறதுனால வர விஷயங்கள். நம்ம பாலை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாட்டு பாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்கலாவே வந்து எந்த பிரச்சனையும் வராது, குழந்தைகளுக்கும் நல்லது. ஸோ அது வந்து நீங்க சுத்தமான பாலை குடிக்க. நாங்க பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துறது இல்லை, எந்த சொரப்பூசி போட்டும் கறக்கிறது கிடையாது. மாடுகளை இயற்கையா மேய்ஞ்சிட்டு வர பாலை நாங்க அப்படியே கொடுக்குறோம், எந்த விஷயம் இல்லாம. வீடியோ பார்த்துட்டு பால் வாங்கணும் இல்லை நெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் சார்? என் நம்பர் 9566265982 95 66 265 982. இந்த நம்பர் கூப்பிடலாம். தாம்பரம், பெருங்குளத்தூர், மேடவாக்கம் வரைக்கும் சப்ளை பண்றோம். கறந்த பால் அந்த டேஸ்ட் மாறாம உங்களுக்கு சப்ளை செய்யப்படும். கண்டிப்பா வாங்குங்க. ஓகேங்க சார். அப்போ அந்த நாட்டு மாட்டு பாலில் இருக்கிற அந்த இது மாறாமல் அப்படியே சப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது குழந்தை கொடுக்கறது ப்ளஸ் பெரியவங்க சாப்பிட்றது எல்லாமே பெனிஃபிட் தான் நமக்கு. ஆமாம் சார். அதாவது சார் நம்ம வந்து பாலில் வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்குன்னு வாங்குறோம். ஸோ அதை நீங்கள் நாட்டு மாடு கிட்ட இருந்து வாங்கும்போது அது ஒன்றும் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நாட்டு மாடுன்றதை மீறி வளர்க்கிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இயற்கையாக இப்போ நீங்கள் ரோட்டில் குப்பையை சாப்பிட்டு அப்படி வளர்கிற மாடு ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இயற்கையான அதோட சந்தோஷத்தில் மாடுங்க மேயுது. இந்த மாதிரி ஒரு மாலை நேரத்துல பாருங்க, சன்செட் அப்போ எல்லாரும் மேய்ஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தோஷத்துல ஒரு மாடு இருக்குன்னா அதோட பால் கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்குன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா சார். பிளஸ் வந்து இந்த மாடுலாம் நீங்க பார்க்கலாம், ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட அமைதியா இல்லை, எல்லாமே அந்த அளவுக்கு ஆக்டிவா வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நாட்டு மாடுனா பொதுவா அப்படிதான் இருக்கும். பிளஸ் வந்து இந்த மாடுகள் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக வந்து வளர்த்துட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாட்டு மாட்டு பால் வேணும்னா டிஸ்பிளேல தர்ற நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கி பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிங்க சார். தேங்க்யூ. நன்றி.